வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும், மாத பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா, தசாபுக்திகளே உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறத வச்சு அந்த தசைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்ஃபேவரபுளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம். அதாவது நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணுமே போறிய இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மெயினான, இது முழுசான ஒரு பலனா இல்லாமல் உங்களோட தசாபுக்திகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்லை. குரு ரிஷபத்திலே கண்டினியூ ஆகிறார். மே 1ஆம் தேதியான பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு மீனத்திலும், கேது கன்னியிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். சனியும் கும்பத்தில் இருக்க போகிறார்கள். மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் தான் பயிற்சியாக போகிறது இந்த ஜூன் மாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியே ரிஷபத்துக்குள்ள வரார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அப்புறம் கடைசி நாள் ஆகிய ஜூன் 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு போறார். அதே சமயத்தில் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதியே ரிஷப ராசியில ஆட்சி பலத்தோடு இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார். அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் பயிற்சிகள். செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதியே மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார். மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். இதுதான் ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஜூன் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 7 நாட் சனியில நடு பகுதி என்று சொல்லப்படுகிற ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும். சனி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. இன்னுமே அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்துகிறது. ஆனா இப்போ மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல கும்பராசிக்கு வர்றது ஒரு அருமையான அமைப்பு. இந்த ஜென்மசனி காலத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி காட்டி ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கு. குறிப்பா முதல் ஆஃப், 2வது ஆஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு தன்மை தான். அது வேற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வரும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபுக்கு வேணுங்கிற ஒரு அருமையான ஒரு இடங்கள். அதாவது 4ஆம் இடங்கிறது இடம், வீடு, மும்மூல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம். அதே சமயத்தில் சுகஸ்தானம், அம்மா ஸ்தானம், தாயார் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் தொழில் வேலைக்கு அதிகமாக கனெக்டான ஒரு பாவம் 4வது பாவம். அதே சமயத்தில் 5ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கு, உங்களுடைய யோகங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய டேலண்ட்டு, கிரியேட்டிவிட்டி, நீங்கள் செய்கிறது விஷயங்கள் சரியாகவும் வெற்றியாகவும் வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் தான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 2nd ஆஃப் ஜூன் 15லேருந்து 20-30க்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே போகிறாங்க. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகம் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அருமையான ஒரு காலகட்டமாக ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு, இப்படி ஒரு ஜென்மசனி அவதிப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு
ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவாயில்ல சார், ஜூன்ல வந்து சில விஷயங்கள் ஒரு 4 பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு 2 மெயின் பிரச்சனை முடிஞ்சது எனக்கு. இனிமேல் அந்த பிரச்சனையை பத்தி நான் ஒரி பண்ண வேண்டாம், மீதி இருக்கிற 2 பிரச்சனையை ஒரி பண்ணா போதும். அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு கொடுத்த ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இருக்கிறது. அதுக்கு மெயின் நான் ரீசன் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் கும்பராசியோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு போகிறார். அதே சமயத்தில் அடுத்த ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் ஜூன் மாதம் முழுதும் இருக்க போகிறார்கள். இப்படிலாம் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் 7ஆம் வீடு அந்த பங்குதாரர் மனைவி இது மாதிரி பாவங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க சூரியன். ஸோ 4, 5 அப்புறம் நல்லாவே ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்த தொழிலதிபர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டிரான்சிஷன், நல்ல ஒரு ஃபேஸ், உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடியது. உங்கள் முயற்சிக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன், உங்கள் முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கிடைக்குது, இது வரைக்கும் நீங்கள் செய்திருந்த வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருமூச்சும் கொஞ்சம் மனம் சந்தோஷமும் அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியில் அவதிப்பட்டு நமக்கு வாழ்க்கை உண்டா, எவ்வளவு நாள் தான் இப்படியே இழுத்துட்டு இருக்க போகுது, நம்மளோட எப்படி எவ்வளவு நாள் தான் இந்த விஷயங்கள் இவ்வளவு ஸ்லோவா போகுது, எதுவுமே நம்மளுடைய வேகத்துக்கு வரமாட்டேங்குது, நம்ம கையில் இல்லாத விஷயங்கள் நிறைய நம்மளை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஃப்ரண்ட்டும் போக முடியல, பேக்கும் போக முடியல, ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நிறைய மக்கள், அதாவது தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை, ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா அமைஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு சுபகிரகத்தின் தாக்கங்கள் நல்ல பாவத்தில் வந்து உங்களை வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஜென்மசனி தாக்கத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் இறங்கி 2025 நல்லா வருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒளியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2024 கண்டிப்பாக உண்டு. அதனால இந்த ஜூன் மாதத்தை இப்போவே நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் முடிய இந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணி பலன் அணிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.